தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சூப்பரான 3 விதமான மெதுவடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிடுங்க. ஜீரா வடை, தயிர் வடை, மெதுவடை 3 விதமான வடை ஒரே மாவில் செஞ்சுருக்குறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்ப்போம். நான் ஒரு 200 கிராம் வெள்ளை உளுந்த 30 நிமிஷமாக ஊற வச்சு கிரைண்டரில் தண்ணி இல்லாமல் ஆட்டிக்கிட்டேன். பாருங்கள், இந்த வடை எப்படி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கலை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியில் அவ்வளோ ஒரு மொறுமொறுன்னு இருந்தது. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இஞ்சி எதுலெல்லாம் உங்களால் சேர்த்துக்க முடியுமோ அதிலெல்லாம் இஞ்சியை சேர்த்துக்குங்க. மாவை தண்ணி இல்லாமல் நான் அரைச்சி எடுத்துருக்கேன், தெளித்து அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாவை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாவு தண்ணியில் மிதக்கணும். அதுதான் கரெக்டான பதம் வடைக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், துருவி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் அரிசி மாவும் இது கூட சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் ரவையும் இதிலோட சேர்த்துருவோம். ரவையை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, இது கூடுதல் கிறிஸ்பியாக இருக்கும் வடை. வெளியில் கடையிலலாம் ரவை கொஞ்சம் சேர்ப்பாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வடை மாவை கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வடை மாவை எடுத்து எண்ணெயில் போடும்போது கையை நனைச்சிட்டு மாவை எடுத்திங்கனாக்கா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஒவ்வொரு வடைக்கும் நமக்கு தண்ணியில் நனைச்சிட்டு வடை மாவை எடுத்து போடணும். அப்போ தான் ஈஸியாக போடலாம். நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கனாக்கா வீட்டில் ஜாரணி இருக்கும், ஓட்டையான கரண்டி, அது மேலே கூட தட்டிட்டு நேராக நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி போடலாம். இந்த வடையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உளுந்தை கூட 1 மணி நேரம் சேர்த்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அப்போ தான் அந்த வடை நல்லா புசு புசுன்னு வரும். மிக்சியை அரைக்கும் போது நீங்கள் கண்டினியூவாக அரைக்கக்கூடாது, விட்டு தான் அரைக்கணும். இல்லைனாக்கா மாவு சூடாயிட்டுனாக்கா உளுந்து வடை ரொம்ப டேஸ்ட்டாக வராது. வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்பு கூட சேர்த்து நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது அரைக்கலாம். அப்புறம் அந்த கிரைண்டரை கழுவும்போது கூட நம்ம கடைசியாக கழுவும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த கிரைண்டரை ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டிங்கனாக்கா கிரைண்டரை ஈஸியாக கழுவிடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மெதுவடை பிடிக்காதவங்கள யாருமே இல்லை. அதுவும் 3 வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தயிர் வடைக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். தயிர் வடைக்கு நான் தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட புளிச்ச தயிர், புளிக்காத தயிர் எது வேணுமோ உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கரண்டியை நல்லா சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாயை போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இந்த தயிர் கூட சேர்த்துக்க போகிறேன். தயிரில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வடையை, சூடான வடையை நீங்கள் தயிரில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். ஆறுன வடைனா கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ தயிரில் கொட்டிட்டு நம்ம வடையை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப எம்மியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட தயிர் வடை அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. இதை நல்லா புரட்டி போட்டு 10-15 நிமிஷம் வச்சுருந்தோம்னாலே நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இனிப்பு வடைக்கு தேவையான அளவு ஜீனி எடுத்துகிட்டு நம்ம குலோப்ஜாம் பதத்துக்கு வேணும்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி ஜீரா எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சுகராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வடை மாவில் எதுவுமே வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவுமே கலக்காமல் வெறும் மாவை நம்ம
வாணலியில் வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். மாவில் எதுவுமே கலக்கலை. இப்போ வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு, ஜீராவும் ரெடி ஆகிட்டு. ஜீரா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குலோப்ஜாம் மாதிரி ஜீரா வேணும்னாக்கா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா மேலே சுகராக தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜீரா எடுத்துக்கோங்க. இப்போ வடையை எடுத்து ஜீராவில் போட்டாச்சு. நம்மளோட ஜீரா வடையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.